அப்படியே என்னடா இது ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது வீடியோ போட ஆரம்பிச்சோம். ஐபிஎல் முடிஞ்சும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ இது என்ன வீடியோன்னு வேற தெரியல. சட்டுப்புட்டுன்னு வந்து உட்காருனேன்ட்ட. இப்படிலாம் சொல்லாதீங்க. தம்ப்நெயில பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன வீடியோன்னு. அது அத சரி, சொல்லு, அத சொல்லு. வீடியோக்கு வாங்கன்னா எதுவுமே இல்லாம கைய விரிச்சுட்டு வந்து கன்டென்ட் நீங்க பாட்டு ஃப்ளோல பேசுவீங்க. இது என்ன போன்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ப்ரிப்பரேஷனா? அது காரணம் இருக்கு. இந்த 11ஸ் வந்து நீ பிக் பண்ண சொல்லியிருக்கிற. நீ ஒரு பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன். அதனால நீ எக்கு தப்பா எடுத்துருவ. நான் தோனி மாரி என்ன நம்பி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்துருவேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பயமா இருக்குன்றத நான் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த பிளேயர்லாம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு. உண்மைய சொல்லுங்க. 11 பேர ஞாபகம் வச்சுக்க முடியாது. மறந்துடுவீங்க. இதுக்கு தோனி எல்லாம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எடுக்குறானே. ஓகே. ஓகே. இந்த வீடியோ என்னன்னா ஐபிஎல் 2024ல எங்களோட பெஸ்ட் கனவு அணி என்ன அப்படிங்கறத சொல்ல போறோம். அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே ஓவரால் வந்து டீம்ல இருந்து ஒரு 11 பேர் பிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது இந்தியா மேட்ச் ஆகட்டும், வேர்ல்டு கப் ஆகட்டும், என்ன வேணா வாட்டர் இட் இஸ் என்ன வேணா வச்சுங்களேன். அதே மாதிரி ஐபிஎல் பார்க்கும்போது இந்த 10 டீம்ல இருந்து இல்ல உங்களோட ஒரு டீம்ல இருந்து எடுத்தா கூட ஓகே தான். அப்படி சொல்லாதீங்கண்ணே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தலாம் உன்னோட ட்ரீம் 11 கனவு அணி சொல்றானா சிஎஸ்கேன்ட்டு போயிட்டான். சிஎஸ்கே 10 டீம் ட்ரீம் ஒரே டீமாவே அப்ப யாரா அவன் சிஎஸ்கே மாதிரி தானே இருக்கான். சரி அவனை கண்ணின்ட்ட நமக்கு மெசேஜ் போட சொல்லி அடுத்த வருஷம் ஆர்மி தேவை. ஆர்சி பேன்ஸ்ல ரொம்ப செய்யறாங்க. ஓகே சரி ஓகே. எஸ் அதனால வந்து நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய 11ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இப்போ வந்து எங்களுடைய 11ஸ் நாங்க சொல்ல போற டைம் வந்தாச்சு. இப்போ எங்க 11ஸ பார்த்துட்டு எண்ட்ல நீங்க சொல்லுங்க யாரோட டீம் சூப்பரா இருக்கு அப்படிங்கறது. அப்புறம் அந்த வெல்கம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். நிதிஷ் இப்போ அவருடைய இந்த பெஸ்ட் 11 இப்ப சொல்லுவாரு. இந்த வேலையே இங்க வேணாம். அதாவது நான் ஓப்பனிங் பேர் சொல்றேன், நீங்க ஓப்பனிங் பேர் சொல்லுங்க. அப்படி மாத்தி மாத்தி சொல்லுங்க. வாடா. ஆரம்பிங்க. ஓகே நீ தான் ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்க சொல்ற? சின்ன பையன்டா நீ. சரி ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் கேட்கணும். சின்ன பையனா தான் ஓப்பனிங் பேரா எடுத்துர்க்கேன் நானு. ஐயோ இத வேற சொல்லிட்டானே. உங்க ஏஜ்க்கு ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கேன். நினைச்சடா. ஓகே. ஃப்ரேசர் மெக்கர்க். என்னோட ஓப்பனிங். அவர் கூட சேர்ந்து சுனில் நரைன். இப்ப இது ரெண்டுல யாரா என் ஏஜ்ல இருக்கா? சுனில் நரைன் தான் உங்க ஏஜ். அடி வெளுத்துறவன். ஃப்ரேசர் மெக்கர்க் என் ஏஜ். அவ்வளவுதான். டேய் ஆனா அந்த சந்தடி சாக்குல சொல்லிட்ட பாத்தியா சுனில் நரைன் ஏஜ் தானே. என்னடா உங்க ஓப்பனிங் பேர் சொல்லுங்க. என்னோட ஓப்பனிங் பேர் வந்து சீசன்ல லைட்டா சோப்புனாலும் கொஞ்சம் பயத்தை காட்டிருக்காரு இவரு. விராட் கோலி அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க பிளே ஆஃப்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். நான் இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் ஒன்னு வச்சிருக்கேன். அதனால பிரச்சனை சொல்றேன் சும்மா. சரி ஓகே. என்னோட மிடில் ஆர்டர் சொல்லிரவா? சொல்றாத. 5 பேர் லைனா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 டவுன் வந்து சஞ்சு சாம்சன். அதுக்கு அப்புறமா நிதிஷ் குமார் ரெட்டி, சிவம் தூபே, ஆண்ட்ரே ரசல், தினேஷ் கார்த்திக். என்னோட ஃபினிஷர்ஸ் வந்து ரசல் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஓகே. மேக்ஸிமம் உங்களுக்கு பேட்டிங் போகாமலே பாத்துப்போம். சரி இப்போ ஓகே இங்கிட்ட பாரு இப்ப நம்ம 5 பேரை சொல்லுங்க. இறக்கி இருக்கேன்டி. சொல்லுங்க. டெல்லி சும்மா இப்படி கை தூக்காங்களா அந்த மாதிரி நான் இறக்கி இருக்கேன் ஏலத்துல. ஓகே சோ வில் ஜாக்ஸ் பாதியில போயிருவாரு. என்னடா பாதியில போயிடுவாரு? அதெல்லாம் அத பத்திலாம் நீ பேசக்கூடாது. ரியான் பராக் நம்பர் 4ல சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. அதனால பராக் நான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சசாந்த் சிங் ஏலத்துல வேணா தப்பா எடுத்துருக்கலாம். மேட்ச்ல விட்டு பொழந்துட்டு இருக்காரு. அதனால சசாந்த் சிங். அதுக்கப்புறம் கிளாசன். ஸோ மிடில் ஆர்டர்ல செம்மையா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்எஸ்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றும் நினைக்கலாம் வந்து நீங்கள் வந்து தோனி ஃபேனாக எடுக்கிறீங்கன்னு. ஸோ கிடையாது. அவரோட ரோல் இந்த வருஷம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அந்த தலையை வந்து விக்கெட் கீப்பராகவும் பார்க்குறேன், கேப்டனாகவும் பார்க்குறேன், ஃபினிஷராகவும் நான் பார்க்குறேன். இப்போ உங்கள் டீம் கேப்டன் வந்து எம்எஸ்சி தான், தோனி தான். இது என் லிஸ்ட்லேயே இல்லையா? நான் திரும்ப தோனி கேப்டன்சி கொடுப்பேன். வை சரி ஓகே. அப்போ டைட்டில் கிடைச்சிருச்சு எனக்கு. தோனி கேப்டன் வச்சுக்கோ நோ ப்ராப்ளம். விக்கெட் தோனி கீப்பர் கேப்டன் கொடுக்கலாம். கிளாஸனா தோனி தான். என்னடா டேய் தோனியால திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் நீங்க இல்லையடா அவரு. இல்ல ஃபீல்டிங் நிக்க வைக்க முடியாதுன்னு சொல்றேன். அதெல்லாம் பரவாயில்ல, தோனி தான் நிப்பாரு. நீ அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. தலைடா. சரி ஓகே. இந்த விடுங்க. எத்தனை வாட்டி தலை. உங்களோட பவுலிங் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. பவுலிங் ஆப்ஷன் இப்ப நீ சொல்லு. இப்ப நான் மிடில் சொல்றேன்ல, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் சொன்னது நான் இது வரைக்கும் தப்பிக்கலாம் பாக்குறேன். ஓகே சரி. என்னோட பவுலிங் ஆப்ஷன் வந்து ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல். பிகாஸ் பர்புல் பட்டேலா இருக்காரு. உன்னோட ஃபேவரட் பிளேயர் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பத்திரனா, பும்ரா. பத்திரனாவும் பாதியில் போயிடுவார். எல்லாரும் சொன்னா அப்புறம் தீபக் சார் தானே எடுக்க முடியும். இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருப்பான். என்னோட பவுலிங் ஆப்ஷன் சொல்லிடுறேன். குல்தீப் யாதவ். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், ரிவ்யூ அவரே எடுத்துப்பாரு. மற்றபடி யாரும் சைடுல கேப்டன் வைப்ப? சஞ்சு சாம்சன் கேப்டன் போட்டு பிரஷர் பண்ண போறாரு. ஓகே குல்தீப் யாதவ். நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க். அடாடாடாடா ஆரம்பத்தை எதுவும் பண்ணாம பிளே ஆப்ல தான் பண்ணுவாரு அவர் தானே. ஆமா எங்க அது போதும் இல்ல. விராட் கோலி வச்சிருக்கேன் நான் இதுதான் சொதப்படுறதுக்கு. விராட் கோலி சாப்பிடுறாரு. என்னடா மிச்சிட் சார் வரலாம் விட்டு வெளு வெளுத்து வர விராட் கோலி டீம். அதெல்லாம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன்.
சரி ஓகே. சந்தீப் சர்மா நீங்க கேட்டீங்களா ஏன் ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்கியா அப்படின்னு. பும்ராக்கு ஆப்போசிட்ல எடுத்துருக்க. ஹர்ஷலா சந்தீப் சர்மாங்கிற ஆப்ஷன் வந்துச்சு, சந்தீப் சர்மா போயிட்டேன். ரெண்டு பேரும் சேம் டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் தமிழகத்தை சேர்ந்த டி நட்ராஜ். நினைச்சேன்டா. இது என்னோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து நீங்க அனுதாப் ஓட்டு வாங்கிடுவல பாருங்க பிரதர், அவராவது பாருங்க தமிழ் பிளேயர் எடுத்துருக்க, நீங்க தமிழ் பிளேயர் எடுக்கல. 2 தமிழ் பிளேயர் உள்ள வச்சிருக்காரு, ஒன்னு டிகே ஒன்னு நட்ராஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்கேங்க, என்னோட இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல பவுலிங் ஆப்ஷன்ல ரவிச்சந்திர அஸ்வின் வச்சிருக்கேன். ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டுக்காக வச்சிருக்கேன். ஸ்பின்னும் மேபி எல்லாம் பேட்டிங் எப்படி வேணா இறக்கி விடுவேன் என் இஷ்டத்துக்கு. அவர் இஷ்டத்துக்கு தான் போய் ஆடுவார். இஷ்டத்துக்கு ஆடுவாரு. ரிசல்ட் நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடுறாரு. சோ பேட்டிங் ஆர்டர்ல மேபி டிராவிஸ் ஹெட் சோப்புன்னு சொதப்பிட்டு இருக்காரு. சொல்லுங்க. அதனால மேபி டிராவிஸ் ஹெட் சோப்புறதுக்காக இந்த சீசன்ல 45 மேல அடிச்சிருந்தாரு. அதனால அபிஷேக் சர்மாவை நான் அபிஷேக் சர்மா 40+ சிக்ஸஸ், 60க்கும் மேற்பட்ட ஃபோர்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட் அடிச்சிருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து ஃபைனல் அடிக்கல, டீம் நாசமா போச்சு. சும்மா உங்க ஒப்பீனியனுக்காக உங்களுக்கு பரவாயில்ல, நான் அபிஷேக் சர்மாவை நம்புறேன் இம்பாக்ட் பிளேயரா பின்னாடி வச்சிருக்கேன். சரி ஓகே. என்னோட இம்பாக்ட் பிளேயர் சொல்லிடவா? சொல்லு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். என்னோட மிடில் ஆர்டர் அண்ட் ஸ்பின்னு போடுவாரு. இன்னொருத்தர் வந்து ட்ரெண்ட் போல்ட். ஐயோ எனக்கு பவுலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மெக்கருக்கு உட்காருப்பாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்டை உள்ள கொண்டு வந்து ஓப்பனிங் பவர் பிளேல போல்ட் ஸ்டார்க்கு அட்டாக் பண்ண வச்சு சந்தீப் சர்மா ஸ்லோவர் போட வச்சு. பரவாயில்லடா, இந்த டீம் போதுனா எனக்கு பின்னாடி நிக்கிறது தலைவன்டா. எம்எஸ் தோனி இருக்காருடா, இந்த பவுலர்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அவருக்கு. தோனியை வேற கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் தான் எனக்கு பயமே. ஆமா, அதனால வந்து பாருங்க அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. டீம் பேர் என்ன? என் டீம் பேர் வந்து நிதிஷ் 11. என் பேர் சிட்டி சூப்பர் கிங். ஓகே, தலை இருக்கார்ல எப்படி பார்த்தா சிஎஸ்கே வருது பத்தியா இல்லையா? அதனால தான் தலை இருந்தாலும் இந்த இடம் வாட்ச் தான். சோ ஓகே மக்களே, இதே மாதிரி உங்களோட 11s யாருன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட 11 ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஃபுல்லா தனியா சொல்லிருக்கோம். நீங்க சொல்லிடுங்க உங்களோட சிட்டி சூப்பர் கிங்ஸ் சொல்லுங்க. சிட்டி சூப்பர் கிங்ஸ் 23 கோடிக்கு விராட் கோலி, 16 கோடிக்கு டிராவிஸ் ஹெட், 8 கோடிக்கு வில் ஜாக்ஸ், 7 கோடிக்கு பராக், 6 கோடிக்கு சசாந்த் சிங், 5 கோடிக்கு கிளாசன், 33 கோடிக்கு தோனி, 3 லட்சத்துக்கு ஜடேஜா, 2.25 கோடிக்கு ஹர்ஷல் பட்டேல், 3 கோடிக்கு பத்திரனா, ஒரு 4.5 கோடிக்கு பும்ரா. அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல அஸ்வின் ஒரு 5 கோடி, அப்புறம் அபிஷேக் சர்மா ஒரு 4.5 கோடி. டீம் பட்ஜெட் 100 கோடி தானே, நீங்க எங்கேயோ போறீங்க. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. என்னோட நிதிஷ் 11 நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் மெக்கர் கண்டு நரேன் ஒரு தானா சொல்லி முடிச்சிடுறேன். சரி. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் அவர் தான் என்னோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பரும் கூட. அண்ட் அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் தூபே, ஆண்ட்ரே ரசல், தினேஷ் கார்த்திக். பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், சந்தீப் சர்மா அண்ட் டி நட்ராஜன். அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நல்லா தான் வச்சிருக்கேன். இது என்னோட 11 நிதிஷ் 11. நான் உண்மையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் செயல்பட்டு இருக்கேன் பாரு. நானுமே தமிழ் பிளேயர் எடுக்கல பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சிட்டியோட சிட்டி சூப்பர் கிங்ஸ் சூப்பரான டீம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சிஎஸ்கே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட 11 சூப்பரா இருக்கு அப்படின்னா நிதிஷ் 11 கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நிதிஷ் 11 டீம் நல்லா இருக்கு. நிதிஷ் 11 இல்ல இது ரெண்டுமே பிடிக்கலனா உங்களோட 11 ஒன்னு இருக்கும்ல, அதை கமெண்ட் பண்ணிட்டு போய் இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் எடுத்துட்டு டப்பு போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே மக்களே, எஸ் ஸ்டில் உங்களுடைய ஃபேவரட் 11 வந்து போட்டுட்டே இருங்க. அண்ட் எங்களுடைய ஃபேவரட் 11 எப்படி இருக்குன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த லைன் என்னோட லைனப் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிட்டி சொல்லி கமெண்ட் போடுங்க. அவரோட லைனப் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சிட்டினே சொல்லி கமெண்ட் போடுங்க. உண்மையா சொல்லுங்க, தோனியை உள்ள எடுத்த காரணம் வந்து ஓட்டுவாங்க தானே. நியாயமா பாடுறா, என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்பறம் தெரியுது? அப்படியே தெரியுது. அடச்சை, நீ யோசிச்சு பாரு. எம்எஸ்டி ஒரு வேளை ப்ராப்பரா சூப்பர் கிங்ஸ் பேரை வச்சிட்டு தான் டீமே எடுத்துட்டீங்க. சிட்டி நான் என்ன பண்றது, கரெக்ட்டா பொருந்தது. சரி. அதனால தோனி வந்து இந்த சீசன் நல்லா பண்ணிருக்காரு. நீங்க அடிக்கலனா நீ கேட்கலாம் நியாயமா. டிகே நீ எந்த அடிப்படையில எடுத்த அதே ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுத்திருக்காரு தெரியல. நான் இப்போ ஏதோ தோனி ஏட்டர் மாதிரியும் அப்படிதான் மாத்தி விடுறேன்டா. இப்போ உனக்கு வர வேண்டிய ஓட்டலாம் இந்த பக்கம் குத்துக்கன்றோம் அப்படியே நான் டப்புன்னு. ஆல்ரெடி நான் ஏன் விராட் எடுக்கலன்னு ஆல்ரெடி கழிவு ஊத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொரு ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா எங்கன்னு கேட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லண்டன்ல மேட்ச் நடந்திருக்காரு, பார்க்கலாம், கவலைப்படாங்க. வேர்ல்டு கப்ல ஒன்று எடுத்துருவோம், அதில் எடுத்துடலாம். ஓகே மக்களே, தொடர்ந்து போடுங்க. நம்ம வீடியோவை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.